ஓம் சாந்தி. குழந்தைங்களே, பாபா வந்து ஒரு அவ்யக்த முரளியில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, உங்களை யார் திட்டினாலும், உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்கலனாலும், உங்களோட ஃபேஸ் ரொம்ப சந்தோஷமாக ஸ்பிரிச்சுவல் இன்டாக்சிகேஷனில் தான் இருக்கணும். இது பாசிபிள் தானே? நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்களை யாராவது திட்டினாலும், உங்களை யாராவது டீஃபேம் பண்ணாலும் நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும். உங்கள் மூடு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன் நீங்கள் வந்து ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு டைம் ரொம்ப டென்ஷனாக டிப்ரெஷனாக இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்கள யாராவது ரொம்ப வந்து அவமரியாதை வந்து செய்கிறாங்க. ஏன்னா உங்களோட அந்த இன்டாக்சிகேஷன், அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடுது. சரி, இதுக்கு என்ன நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி வந்து பாபாவை நினைவு பண்ணுறது, நம்ம எப்படி வந்து சோல் கான்ஷியஸில் இருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ஆழமாக இருக்கணும். சரிங்களா? அந்த ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும் பொழுது, நம்மளை யாராவது ஒருத்தவங்க மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உணர்வு வந்து உங்களுக்கு அட்டாக் ஆகாது. நீங்கள் வந்து எப்பொழுதும் அந்த ஆன்மீக போதையில், அந்த நஷாவில் இருக்கும் பொழுது, உங்களை ஒருத்தவங்க இந்த மாதிரி டீஃபேம் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய விஷயமாகவே உங்களுக்கு தோணாது. ஏன் அப்படின்னா, பாபா வந்து நம்மளுக்கு டெஸ்ட் பேப்பர் வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வேணும். சரிங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ஆன்மீக மிஷனில் இருக்கோம். அதாவது பாபாவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பாபாவோட ஆஃபீஸ் என்ன? பாபாவோட ஆஃபீஸ் வந்து சூக்ஷ்ம. அங்கே நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒவ்வொரு மனசா சேவை வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, சேவா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆன்மீக அந்த ஃபேமிலியில், ஆன்மீக மிஷனில் நம்ம அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாபாவுக்கு வந்து வலதுகரமாக இருக்கோம். இவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது. மேலும் வந்து ஒருத்தவங்க நம்மளை திட்டுறாங்க நம்ம ஃபேமிலியில் அப்படின்னா, அவங்க நினச்ச மாதிரியான லைஃப் வந்து நம்ம ஆக்சுவலாக சுத்தமாக வாழலை. அது ஒரு காரணம். ஏன்னா உலகத்தில் எதிர்பார்க்குறது நிறையா சம்பாதிக்கணும், பணத்து பின்னாடி ஓடணும், மற்றவங்கள பார்க்கணும், மற்றவங்கள பார்த்து பொறாமப்படணும், குழந்தை பெற்றுக்கணும். மெயினாக பாண்டவர்கள், குமாரர் அதுதான் சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த எதிர்ப்பால் ஈர்ப்பு மூலியமாக ஒரு டெஸ்ட்டு வரும். இல்லைன்னா இவங்கள மாதிரி நீங்கள் இல்லையே அப்படின்னு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஒதுக்குற மாதிரி சூழ்நிலைகள் வரும். தப்பான வழியில் போகிறவங்களுக்கு கைடன்ஸ் ஆஃபீஸில் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஆஃபீஸாக இருக்கலாம், பாபாவோட சென்டராக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். சோதனைத்தாள் அப்படிங்கிறது மகாரதி குழந்தைங்களுக்கு எங்கே இருந்தாலும் வரும். ஓகே. மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி உலகியல் விஷயங்கள் நீங்கள் வாழாதனால வீட்டில் இருக்கவங்க மெயினாக அவங்கள ரொம்ப திட்டுவாங்க. பட் ஆனால் அவங்க ரொம்ப பாவம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் இல்லை. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கோட்டையை நீங்கள் பலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யாகம் உங்கள் யஜ்யத்தில் இப்போ ஒரு கோட்டையில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ராஜாவாக இருக்கீங்க. அந்த யஜ்யத்தில் நீங்கள் ஒரு யாகம் வளர்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் கோட்டையை முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். வித்தவுட் ஸ்ட்ராங் நிறையா எருமைகள், பன்னிக்குட்டிங்க இந்த மாதிரிலாம் வந்துடுச்சு அப்படின்னா, அதை துரத்துறதை பார்ப்பீங்களா, இல்லை யாகம் வளர்த்துறதை பார்த்து சிவனை குளிர்விக்க பார்ப்பீங்களா? நீங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தில் இருக்கீங்க, உங்களை சுற்றி கோட்டையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூஜை நடத்தினீங்களா, அது சிவனுக்கு போய் சேரும். அந்த பூஜை தான் மன்மனா பவ. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இந்த மாயை கொண்டுட்டு வரதே நம்மளை சுற்றி இருக்கவங்க மூலியமாக தான். அது கண்டிப்பாக யார் தெரியுமா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ், உங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரி. ஓகேங்களா? ஸோ உங்கள் சென்டரில் இருக்கக்கூடிய பிகேஸ், சீனியர் ஆர் ஜூனியர். ஸோ இந்த மாதிரி மனக்கசப்புகள், டிப்ரெஷன் இவங்க மூலியமாக தான் உங்களுக்கு வரும்.
அப்போ இவங்க மூலியமாக வருது. அப்புறம் யார் மூலியமா? உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க. உங்கள் அம்மா அப்பாவே சும்மா இருந்தாலும் எங்கள் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னு உசுப்பேத்துறது. ஸோ என் பையனை வேலைக்கு போகல அப்படின்னு உசுப்பேத்துறது. என் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு உசுப்பேத்துறது. மனைவி மூலியமா, கணவன் மூலியமா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இவங்க மூலியமாக தான் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபேமிலியில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது பார்க்கக்கூடிய அங்கிள், ஆன்ட்டி, தாத்தா, பாட்டி, கொலீக்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, பிகேஸ், தெரிஞ்சவங்க, சேவாதாரி, ஸோ இந்த மாதிரி ஆத்மாக்களை எல்லாம் என்ன பண்ணணும், ஸோ இவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு அந்த ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போதும்ப்பா. தினமும் நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரையும் ஒட்டுக்காக எமர்ஜ் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தனியாக எமர்ஜ் பண்ணுங்கள். அப்புறம் இவங்கள தனியாக வந்து எமர்ஜ் பண்ணிக்கோங்க. விச் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்பெஷலாக அவங்க மூலியமாக தான் டெஸ்ட் அதிகமாக ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம், பார்க்குறோம், இவங்க மூலியமாக கூட வராது. ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க மூலியமாக தான் வரும். ஸோ ஒரு 21 நாளைக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா தூய்மையின் சக்தி எடுத்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க மூலியமாக தான் டெஸ்ட்டு வருது, அவங்க மூலியமாக தான் பிரச்சனை வருது, அவங்க மூலியமாக தான் டார்ச்சர் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அமிர்த வேலை யோகாவில் இல்லை ஈவினிங் யோகாவில் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த குழந்தைங்கள வந்து சூக்ஷ்ம மதனத்தில் எமர்ஜ் பண்ணி தூய்மையின் சக்தி எடுத்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். சரிங்களா? தூய்மையின் சக்தி எடுத்து கொடுத்துருங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு அன்பின் சக்தி எடுத்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இல்லை என்ன சக்தி கொடுக்குறதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன சக்தி கிடச்சா அவங்க அமைதியாவாங்கன்னு எனக்கு தெரியல பாபா, நீங்களே கொடுங்கன்னா பாபாவே ஒயிட் எனர்ஜி கொடுத்துருவார். ஸோ மெயினாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கணவன், மனைவி, அம்மா, இவங்களை சூக்ஷ்ம அதை எமர்ஜ் பண்ணி ஒரு 21 நாளைக்கு 15 நிமிஷம் பாபா நினைவுலேருந்து தூய்மையின் சக்தி எடுத்து நல்லா கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 நிமிஷம் நீங்கள் தூய்மையின் சக்தி கொடுத்தா போதும். இல்லை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, அவங்களே காமத்தில் மூழ்கியிருக்காங்க, அவங்களே கோபத்தில் மூழ்கியிருக்காங்க, அவங்களே இந்த மாதிரி வசப்பட்டிருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சக்தி வேணுமோ அந்த சக்தி வந்து நீங்கள் கொடுத்துருங்க பாபாவோட நினைவுலேருந்து. ஒயிட் கலர் சகாஷ். நான் கொஞ்சம் வெளியே இருக்கனால உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குறதுனால நான் சத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும், மன்னித்து விடுங்கள். ஓம் சாந்தி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ரோட்டில் நடந்து போகிறோம், அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கணும் திருஷ்டி கொடுங்க. நம்ம சேவாதாரி குழந்தைங்களுக்கு ஒரு அன்பின் சக்தி டெய்லி ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் எடுத்து கொடுத்துருங்க. அதுதான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுனால கோட்டை ஸ்ட்ராங் ஆகிடும். நீங்கள் பட்டுக்கு ஜாலியாக யோகா பண்ணலாம். சும்மா இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு மாயாவை துரத்திக்கிட்டு நாளைக்கு ஒரு மாயை இன்னைக்கு ஒரு டைம் இஸ் வேஸ்ட். ஸோ பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் போட்டுருங்க. ஸோ இது எப்படி யோகா பண்ணணும், என்ன மாதிரி சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி பலமாக போடுறேன். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மாதிரி சக்காஷ் கொடுக்கலான்னு கமெண்ட்ரி ஒரு 3 நிமிஷம் கொடுத்து என்ன கலரில் சக்காஷ் கொடுக்கலாம், யாருக்கு சக்காஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.